சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. அடுத்ததாக ஆதிகால அக்குபஞ்சர் கற்றுக் கொடுக்கும் யுக்திகளை அள்ளி வழங்க எங்கள் அன்பு மாணவி ஆஷிகாபான் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனின் மீது உரித்தாகட்டுமாக. செங்கதிரும் தன்மதியும் சேர்த்து தன் கையில் தந்தாலும் என் கொள்கை விடமாட்டேன் என்று ஓங்கி உரைத்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இங்கு அமர்ந்திருக்கும் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் நிரப்பமாக உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இங்கே அமர்ந்திருக்க எல்லாருக்குமே அக்குபஞ்சரிஸ்ட் ஆகணுன்றது எப்போ தோணுச்சுன்றது தெரியாது. ஆனால் எனக்கு நான் 7 வயசாக இருக்கும் போதே நான் அக்குபஞ்சர் படிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கு காரணம் எங்கள் அத்தாவுக்கு கிட்னி ஸ்டோன் இருந்துச்சு. அது எந்த ஹாஸ்பிட்டலில் போயுமே அது வெளிவரல. ஆனால் அக்குபஞ்சர் பார்த்தோன்னே அது வெளிவந்துச்சு. அந்த ஒரு நிகழ்வு தான் என்னை 7 வயசுலே நம்ம படித்தா அக்குபஞ்சர் தான் படிக்கணும் அப்படின்னு என்னை தோணுன ஒரு தருணம். ஸ்கூலில் எல்லாருமே உங்களோட எய்ம் என்னன்னு கேட்கும் போது எல்லாருமே டாக்டர் இன்ஜினியர்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் அக்குபஞ்சர் டாக்டர்னு சொன்ன பொண்ணு தான் நான். ஆனால் எனக்கு இறைவனோட அருளால் சீக்கிரமாக கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆன பிறகு என் கணவர்கிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் அக்குபஞ்சர் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. என் கணவர் என்னன்னா, நீ என்ன வேணால் படிமா, நீ எவ்வளோ துறையில் வேணால் போய் நீ சாதிச்சுக்கோ, என்ன வேணால் படி, ஆனால் எல்லாத்தையும் வீட்டிலேருந்து படி அப்படின்னு சொன்னாங்க. வீட்டிலேருந்து படிக்கிறதுக்கு எப்படி அக்குபஞ்சர் அப்போ அதெல்லாம் இல்லை. அதனால் நான் அதை விட்டுட்டேன். சரி நமக்கு அவ்வளோதான் போல அப்படி சொல்லிட்டு லாஸ்ட் இயர் மே மாதம் என் ஃப்ரெண்டு எனக்கு ஒரு லிங்க் அனுப்புனாங்க, ஃப்ரீ கிளாஸ்ன்னு சொல்லிட்டு. நான் மெஹந்தி, ரெசின் ஆர்ட்னு நிறைய ஃப்ரீ கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். யாருமே பேசிக் சொல்லி கொடுத்ததே கிடையாது. ஸோ இதுவும் அப்படி தான் நினச்சிட்டு நான் சும்மா தான் வந்தேன். ஆனால் என்னை ரொம்ப வியப்பில் ஆழ்த்தின ஒரு ஃப்ரீ கிளாஸ்னால் நம்ம ஆதிகாலத்து அக்குபஞ்சருடைய ஃப்ரீ கிளாஸ் தான். ஏன்னா இவங்க பேசிக்கான பஞ்சபூதத்தையே ஃப்ரீ கிளாஸில் சொல்லி கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப இன்ஸ்பயர் ஆச்சு இந்த ஃப்ரீ கிளாஸு. அதில் தான் நான் சரி நம்ம படித்தா நம்ம எந்த இதுலேயும் படிக்கக்கூடாது, நம்ம இங்கே தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி அல்ஹம்துலில்லாஹ் தமிம் அன்சாரி சார் இங்கே உள்ள டியூட்டர்ஸ் எல்லாமே சூப்பராக நடத்தி என்னை சிறந்த அக்குபஞ்சரிஸ்ட் ஆக்கி இந்த ஒரு இடத்துல நிற்க வச்சுருக்காங்கன்னா அது அல்லாவுக்கும் என் ஃபேமிலிக்கும் இந்த இன்ஸ்டியூட்டுக்கு தான் அது எல்லாமே சேரும். இன்னொன்று, என்னுடைய மிகப்பெரிய கனவு, ஒரு 17 வருஷ கனவுன்னு சொல்லலாம். 7 வயசில் நான் ஆரம்பித்த கனவு இன்னைக்கு தான் எனக்கு நிறைவேறுது. இன்னைக்கு தான் நான் ஒரு அக்குபஞ்சரிஸ்ட் ஆயிருக்கேன் அப்படின்றத நினைக்கும் போது எனக்கு சொல்ல வார்த்தைகள் வரல. அந்த அளவுக்கு நான் அக்குபஞ்சரை நேசித்த ஒரு பொண்ணு. சின்ன வயசுலேருந்தே அக்குபஞ்சர் எங்கேயாவது கேட்டாலே என்ன ஏரியாமே நான் ஸ்மைல் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் நான். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த இறைவனுக்கும் இந்த இன்ஸ்டியூட்டுக்கும் என்னோட லைஃப்பை உங்ககிட்ட ஷேர் பண்ண கொடுத்த அல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிட்டு, முன்னோக்கி வளரும் பகல் போல நம்மளுடைய ஆரோக்கியம் வளரட்டும், பின்னோக்கி கரையும் இரவு போல நம் நோய்கள் எல்லாம் அகலட்டும் சொல்லிட்டு என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முடியும் வரை முயற்சி செய்யுங்கள், உங்களால் முடியும் வரை அல்ல, நீங்கள் நினைத்த காரியம் முடியும் வரை முயற்சி செய்யுங்கள். கற்கையில் கல்வி கசப்பு, கற்கையில் கல்வி கசப்பு, கற்ற பின் அதுவே இனிப்பு என்பதை உணர்த்திய என் அன்பு மாணவி ஆஷிகாபான் அவர்களுக்கு நன்றி.